ஹாய், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான லட்டு டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஏராளம். இந்த லட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது சில வயதானவங்க லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க, எதுக்குன்னே தெரியாது, உடம்பு அப்படி பலவீனமாக ஃபீல் பண்ணி படுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லட்டு கொடுத்து பாருங்கள், டெய்லி ஒன்று போதுங்க. அவ்வளோ ஒரு பிரிஸ்காக அப்படி நடமாடி ஓடி துள்ளி குதிப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் களிமாவு ரெசிபி சொல்லிட்டு நல்ல ஹெல்த்தியாக கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டு யானை இந்த மாதிரி சேர்த்து நான் ப்ரிப்பரேஷன் மாவு ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த களி மாவில் தான் இந்த லட்டு செய்ய. அந்த ப்ரீமிக்ஸ் பவுடரில் உங்களால் களி செய்ய முடியலைன்னா இந்த மாதிரி லட்டாக செஞ்சு டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த களி மாவை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம லட்டாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லட்டுக்கு இனிப்பு சுவைக்கு கருப்பட்டி அப்படி இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக பாகுப்பதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு காய்ச்சிக்கிட்டால் போதும். வெள்ளத்தில் தூசி இருந்துச்சுன்னா அதை சல்லடையில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இனிப்பு சுவைக்கு அந்த மாவில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இதில் சுக்கு, ஏலக்காய் இதை நல்லா இடிச்சுக்கிட்ட மிக்ஸி ஜாரில் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடரில். அப்புறமா பாதாமை நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பரப்பரன்னு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப ஃபைனாக பாதாம் நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஆயில் செக்ரேட் ஆகும். அதுக்காக தான் பரப்பரன்னு அரைக்க சொல்கிறேன். ஆல்ரெடி சுக்கு, ஏலக்காய் அரைச்சி வச்சதையும் நம்ம ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாதாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சதையும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து இது கூடவே நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நெய்யை அப்படியே சேர்க்காம அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதை மெல்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கும் போது நல்ல வசதியாக இருக்கும். இப்போ நெய்யை காய்ச்சி இதில் மேலேயே அப்படியே அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லட்டு பிடிக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி தெரியும் பார்த்திங்களா, நல்லா கட்டியாக அந்த மாவு ரொம்பவும் சத ஒரு மாதிரி குளுகுளுப்பு தன்மையாக வந்துடக்கூடாது. அது வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த பாகு பதத்தை நிப்பாட்டிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் நெய் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நெய்யை காய்ச்சி சேர்த்துருப்பேன், அதுக்கப்புறம் நெய் ஃப்ரெஷ்ஷாகவே நான் சேர்த்துருப்பேன். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் அந்த லட்டில் கொஞ்சம் அடிக்கிற ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்கிறேன், நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் லட்டு செஞ்சாச்சு. அந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் மட்டும் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் அந்த வீடியோ லிங்க் இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு அசத்து காட்டுங்க. இந்த லட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டு 15 நாளைக்கு அப்படியே இருக்கும், கெடவே கெடாது. எல்லாருமே பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் சாப்பிடலாம். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது, ஹை கால்சியம் இருக்குது, ஹை அயன் இருக்குது, இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.